எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன நான் லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சாதம் குழந்தைகளுக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கேஷ்யூ நட் அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு குட்டி பச்சை மிளகா, ஒரு அரை பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டு தேவையான உப்பு போட்டு அதை நல்லா வெங்காயம் வதங்குற வரை வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி லைட்டாக மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை, முடிஞ்சால் நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் வந்து லாஸ்ட்டாக தனியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ராக்கோலி இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா கழுவி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஆனியன் பவுடர் ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும், அது ஒரு 1/2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், இதெல்லாம் போட்டு நல்லா அதை வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து 425 டிகிரி ஃபாரன்ஹீட்டை அந்த ஓவன் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் அதை மறந்துட்டேன். ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி பரப்பி ப்ராக்கலியை உள்ளே வச்சுட்டேன். ஓவனில் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் வந்து டைமர் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராக்கலி நல்லா வெந்துடும். பேக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக மேலே வந்து சீஸ் போட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்கிக்கிட்டேன். ஸோ சீஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த சீஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிரும். அவ்வளோதான். இதை எடுத்து தனியாக நான் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். இது வந்து என்னோடய பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, பேக் பண்ண இல்லை அப்படின்னா நம்ம சும்மா எண்ணெயில் போட்டு கூட நம்ம வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைய விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச தேங்காய், அந்த கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, அது 10 முந்திரி, 20 ஆல்மண்ட் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கசகசாவை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதையும் நான் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ராகி இடியாப்பத்துக்கு 2 கப் ராகி மாவு, 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி அதையும் நல்லா கெட்டியாக வர மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் வந்து ரொம்ப உதிரியாக வந்துடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி புட்டு மாதிரி அந்த புட்டு கன்சிஸ்டன்சிக்கு அடுத்த ஸ்டேஜில் வர நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து இந்த இடியாப்பம் புளியிற அச்சில் வச்சு இட்லி தட்டில் இடியாப்பம் புளிஞ்சு நான் வேக வச்சுக்கிட்டேன். இந்த ராகி இடியாப்பமும் அந்த ஹெல்த்தியான ஒரு பால் பண்ணோம் பார்த்திங்களா, அது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. அதுக்கப்புறம் அந்த தக்காளி வதக்கி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரோசன் பீஸ் போட மறந்துட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி காரம் இல்லாமல் கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுத்து விட்டிங்க அப்படின்னா பசங்க வந்து ஃபுல்லாக ஸ்கூல்லேருந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரியும் நல்லா கழுவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஹரிக்கு வந்து டெய்லி நாங்கள் ஒரு எக்கு கொடுத்துருவோம். எக்கு வந்து அவிச்சு வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அது வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு உரிச்சிட்டு வைப்போம், அது உடம்புக்கு அவ்வளோவா நல்லதும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தோசைக்கல்லை ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு வந்துடுவான் அந்த ரைஸோடு சேர்த்து.
ஸோ லஞ்செல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனை வந்து நான் சாப்பிட வச்சுட்டேன். அவனும் ஆதிரனும் யாரும் முழிச்சிருவான். ஸோ 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. நான் அந்த கேப்பில் வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவன் வந்து ஸ்கூல் கிளம்பி போயிடுவான். கண்டிப்பாக அந்த லஞ்ச் பாக்ஸ் மெனு உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு நான் லஞ்ச் மெனு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.